ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஸோ என்னால் போட முடியல, கொஞ்சம் அப்படி இப்படின்னு வேலை. ஸோ அதனால தான் போட முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து பண்ணாக்க வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், குயிக்காக ஷார்ட்னு சீட்டவும் பார்த்துலாமா? ஸோ இந்த சாங் வந்து பண்ணாக்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்னோட ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்வெஸ்ட் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வெவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைலுக்கு நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணல போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இம்போர்ட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் உடைய ப்ரீஷெட் லிங்க் வந்து பர்மிஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய பிக் வந்து பார்த்தினாக்க ஒரு சைஸில் இருக்கணும். ஸோ அது என்னன்னாக்க 4:5 இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி அந்த பிக் ஆட் ஆகும் கரெக்டாக. ஓகே, ஸோ அது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 4:5 நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தொமை லைட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ மேலே சூப்பர்ட்னு இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ண இந்த இடத்துல கிரியேட் ஃப்ரம் ஸ்பெஞ்ச் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூட் பண்ணிங்கனாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் ஆகிடும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் கலிஃப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் ஸ்டார் இருக்குன்னு இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்க, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணல போதும் கரெக்டாக அதை எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களோட பிக்கு ஆட் ஆயிடும். ஸோ உங்களோட பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் ஆனு வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மூவ் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ண, ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 3D எஃபெக்ட் நம்ம ஆன் பண்ணிடலாமா? அதுக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருப்பாருங்க, ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா இல்லைன்றது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் வந்து பண்ணாக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஜஸ்ட் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த லைட்டாக வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த லீக்ஸ் இருப்பாருங்க, அதுக்குறும் உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க பிளேஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிட்டா, ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்டுடைய பிளேஸ் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பொறுமையாக எடிட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 3D எஃபெக்ட் மட்டும் ஆள் தான் இருக்காமல் ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மூவ் எஃபெக்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தடவிட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.